ஒரு நாள் நம்ம கபோர்டை திறந்து பார்த்தா தலையை சுத்துற அளவுக்கு திங்ஸ் குவிஞ்சிருக்கா. ஒரு ரூம்குள்ள நுழையிறப்போ ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தாலும் ஒரு மாதிரி மனசு பாரமா ஃபீல் ஆகுதா? அது வெறும் குப்பைனால இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடர்ன் உலகத்துல பரவிட்டு வரும் ஒரு சைலண்டான நோய், ஸ்டஃபிகேஷன். ஸ்டஃபிகேஷன்ற வார்த்தையை ஜேம்ஸ் வால்மன் தான் காயின் பண்ணாரு. இது என்னன்னா, நம்ம வீட்டில் அளவுக்கு மீறி நம்ம வச்சுட்டு இருக்கிற பொருள்களால் நமக்கு வர ஸ்ட்ரெஸ் தான். இது வீட்டில் வச்சிருக்கிற பொருளால் மட்டும் இல்லை, நம்ம ஃபோனில் வச்சிருக்கிற தேவையில்லாத ஆப்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஈவன் நம்ம மனசில் நம்ம அளவுக்கு மீறி தேவையில்லாமல் வச்சிட்ருக்கிற எமோஷன்ஸ்னாலையும் தான். முதல்லலாம் ஒரு பொருள் வாங்குறப்போ நமக்கு பெருமையாக இருக்கும், ஒரு மாதிரி ஹாப்பினஸ் தரும். ஆனால் இப்போ அதுவே சிக்கலாக மாறிடுச்சு. நம்ம தேவையில்லாத விஷயங்களை பார்த்துட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு தெரியாதவங்க, பிடிக்காதவங்களெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ண வாங்குகிறோம். கடைசியில் நம்மளாவே இல்லாமல் மற்றவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிடுறோம். நமக்கு சந்தோஷத்தை தரும்னு நினச்சி வாங்கின விஷயங்கள் இப்போ நம்ம இடத்த தான் அடைச்சிட்டு இருக்கு. மேரி கோண்டோ எழுதின த லைஃப் சேஞ்சிங் மேஜிக் ஆஃப் டைடிங் அப்ன்ற புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் நம்ம வீட்டை அழகாக வச்சாலே வாழ்க்கையும் அழகாகுமா. அப்புறம் ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கும் போது நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்க சொல்றாங்க. இது எனக்கு திருப்தி தருதா? இது எனக்கு தேவையான்ற அந்த கேள்வி. அதுக்கு பதில் இல்லைன்னா ஒரு கும்பிடு போட்டு கிளம்பிடுங்க. வால்மேனோட ஸ்டஃபிகேஷன் புக்கில் நிறைய பேரோட கதைகள் இருக்கு. உதாரணத்துக்கு, ஒரு பொண்ணு அவங்களோட அட்வர்டைசிங் ஜாப் எல்லாம் குவிட் பண்ணிட்டு 80% ஆஃப் அவங்க ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு உலகத்தை சுத்த கிளம்பிட்டாங்களாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ தான் எனக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்குதுன்னு. ரீசெண்டாக நிறையா பேர் மினிமலிஸ்டாக இருக்காங்க. அவங்க எதுவும் இல்லாதவங்க இல்லை, ஜஸ்ட் லெஸ் இஸ் மோர்னு உணர்ந்து தேவைக்கு மட்டும் அவங்க வாங்குவாங்க. சரி, நம்ம ஏன் தேவையில்லாத பொருளை வாங்க ரொம்ப அடிக்ட் ஆகிறோம்? இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், சோஷியல் மீடியா, இதெல்லாம் நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று குறையுது, நம்ம இன்னும் வாங்கணும், நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வருது. நம்ம நிறைய பொருள் வாங்கி வைக்கிறது தான் சந்தோஷம்னு நாமளும் நம்பிடுறோம். ஆனால் அதுதான் பிரச்சனையே. இப்போலாம் நம்ம திங்ஸ் வாங்குற மாதிரி இல்லை, அந்த திங்ஸ் தான் நம்மளை ரூல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, இந்த ஸ்டஃபிகேஷன்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? எப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களோட க்ளாசெட்டை மட்டும் இல்லை, உங்களோட லைஃப்பையும் ஆடிட் பண்ணுங்கள். நீங்கள் ஓன் பண்ணுற திங்ஸ், உங்களோட டிஜிட்டல் ஆப்ஸ், லைஃப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்ட கமிட்மெண்ட்ஸ், இதில் எதெல்லாம் தேவையோ, எது உங்கள் லைஃப்க்கு வேல்யூ தருதோ அதை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப், 1 year ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வருஷமாக நீங்கள் யூஸ் பண்ணாத பொருள்களை ஒன்று டொனேட் பண்ணுங்கள், இல்லைன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. தேர்ட் ஸ்டெப், மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸில் சந்தோஷத்தை பார்க்குறத விட எக்ஸ்பீரியன்ஸஸில் ஹாப்பினஸ் தேடுங்க. நல்லா ட்ராவல் பண்ணுங்கள், பிடிச்ச ஃப்ரெண்டை அப்பப்போ மீட் பண்ணுங்கள், எப்படி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது செய்யுங்க. ஃபோர்த் ஸ்டெப், ப்ராக்டிஸ் டிஜிட்டல் மினிமலிசம். கால் நியூபோர்ட் சொல்கிற மாதிரி ஆன்லைன் டைமை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோன், லேப்டாப், டிவி, சோஷியல் மீடியான்னு யூஸ் பண்ணுற அந்த டைம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்களை அடுத்த லெவலுக்கு போக ஹெல்ப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. கடைசி ஸ்டெப், ரொம்ப முக்கியமான ஸ்டெப், ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். டெய்லி நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருக்கிற ஒரு 3 விஷயங்களை ஒரு நோட் இல்லை ஒரு டைரியில் எழுதுங்க. அது நம்மளுடைய எமோஷ்னல் கிளட்டரை க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நம்ம வீடும் சரி, மனசும் சரி, அதில் லிமிட்டான ஸ்பேஸ் தான் இருக்குது. அந்த ஸ்பேஸ்க்குள்ளே எதை கொண்டு வரணும், யாரை விடணும்னு முடிவு பண்ணுறதுல தான் நம்மளோட லைஃப் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும்னு டிசைட் ஆகுது. அடுத்த தடவை நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவோ இல்லை ஆங்ஷியஸாகவோ ஃபீல் பண்ணால் உங்களை சுற்றி பாருங்கள். உங்களோட சரௌண்டிங் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு. அப்புறம் ஸ்டஃபிகேஷன்றது தேவையில்லாதது தூக்கி போடுறது மட்டும் இல்லை, எது தேவைன்னு முடிவு பண்ணுறதும் தான். இது உங்கள் ரசாலி. நல்லதை கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க.